கவலைகளோடு பயணிப்பது ஒரு முஸ்லிமினுடைய அழகல்ல. சோதனைகள் வரும் பொழுது அந்த சோதனைகளை பொருந்திக் கொண்டு இதுதான் யதார்த்தம், நான் கவலைப்படுவதினால், நான் கண்ணீர் வடிப்பதினால், நான் கவலைப்பட்டு பட்டு வீட்டிலே சோகமாக அமர்ந்திருப்பதினால் என் சுற்றி இருப்பவர்களும் கவலை அடைவார்கள், என்னை நம்பியவர்களும் கவலை அடைவார்கள். இதனுடைய பின்னணி என்ன? இப்ராஹிம் பின் அத்ஹம் பெரிய ஒரு அறிஞர் நடந்து செல்கிறார். ஒரு வாலிபன் கவலைப்படுகிறான். கேட்டார், ஓம் எதற்காக வேண்டி கவலைப்படுகிறார்? உன்னிடத்தில் நான் மூன்றை கேட்கிறேன், அந்த மூன்றுக்கும் நீ பதில் சொல். ஒன்று, அல்லாஹ் உனக்கு ஒரு சோதனையை தந்திருக்கிறான், அதனால் நீ கவலைப்படுகிறாய். நீ கவலைப்படுவதினால் அல்லாஹ்வுடைய சோதனையை விட்டு நீ தப்பித்து விட முடியுமா? அவன் சொன்னான், இல்லை. நீ கவலைப்படுவதினால் அந்த சோதனை உன்னை தீண்டாமல் இருந்து விடுமா? இல்லை. நீ கவலைப்படுவதினால் அந்த சோதனை இப்பொழுது உனது தகப்பன் மரணித்து விட்டான் என்று சொன்னால், உன் குழந்தை மரணித்து விட்டது என்று சொன்னால் கவலைப்படலாம். இல்லா பிஸலாசத்தி அய்யாம், 3 நாட்கள் மட்டும்தான். அந்த 3 நாட்களுக்கு பிறகும் நீ கதறுகிறாய், கவலைப்படுகிறாய் என்று சொன்னால் இழந்தவர்கள் உனக்கு கிடைத்து விட போகிறார்களா? இல்லை. இதுதான் உலகம்.